Hi students, so நம்ம last classல வந்துட்டு first ரெண்டு detail answer பார்த்துட்டோம். first ரெண்டு detail and 6th and 7th question last video classல பார்த்தோம். இன்னைக்கு classல வந்துட்டு balance இருக்கக்கூடிய 3 questions தான் பார்க்க போறோம். நான் இந்த 3 questionsமே வந்து bookலயே mark பண்ணிட்டேன். so bookலயே நம்ம பார்த்தறலாம். so third question என்னன்னா detail answerல write about the composition of GDP in India. இந்தியால இருக்கக்கூடிய அந்த GDP gross domestic product ஓட composition என்னென்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 295 and 296ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 295ல composition of gross domestic product GDP ன்னு சொல்லிட்டு மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. 295ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் 296 வரைக்கும் இருக்கு. ஸோ இதான் வந்து அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர்னா composition of gross domestic product heading. So Indian economy is broadly divided into 3 sectors. அதாவது நம்ம இந்தியன் எக்கானமியை வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்துட்டு 3ஆ கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி செக்டார், செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்டார் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டெர்ஷியரி செக்டார்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் எக்கானமியை வந்துட்டு 3ஆ கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டாரில் என்னென்ன வரும்னா அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ரைமரி செக்டர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமரி செக்டாரில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண இதுதான் வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டாரில் வரும். அதான் சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சரல் செக்டார் இஸ் நோன் அஸ் ப்ரைமரி செக்டார். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இன் விச் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்டர்டேக்கன். ஸோ இந்த ப்ரைமரி செக்டாரில் என்னென்ன ஆப்ரேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு இந்த செக்டாருக்கு கீழே வரும். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சச் அஸ் கேட்டில் ஃபார்ம், ஃபிஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கார்ன், கோல் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ அண்டர்டேக்கன். ஸோ இந்த செக்டாரில் வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்கே இதுக்கு கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் கேட்டில் ஃபார்ம், அதாவது வீட்டில் வந்துட்டு அந்த மாடு அதெல்லாம் வளர்க்குறோம்ல அந்த கேட்டில் ஃபார்மிங்கு, நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் மீன் பிடிக்கிறது, மைனிங் அந்த சுரங்கங்கள், ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அந்த கோல். ஸோ இது எல்லாமே இந்த எல்லா செக்டார்ஸுமே வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டார்ஸ் கீழே தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்துட்டு இன்னொரு பேர் தான் பிரைமரி செக்டார். ஸோ இந்த பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்தாலே எல்லாமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட செக்டர், அதான் வந்துட்டு செகண்டரி செக்டார். So industrial sector is a secondary sector in which the goods and commodities are produced by transforming the raw materials. ஸோ இங்கே என்ன நடக்குது, செகண்டரி செக்டாரில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா அந்த ப்ரைமரி செக்டார்லேருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த செகண்டரி செக்டாரில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுனா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த செகண்டரி செக்டாரில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட்னா அந்த சணல், சுகர் இண்டஸ்ட்ரி வரும், சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல். ஸோ இல்லை இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு இந்த செகண்டரி செக்டாரில் தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டாரில் வந்துட்டு எல்லாமே அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். செகண்டரி செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணதை வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து நமக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ செகண்டரி செக்டாரில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி செக்டார்னால் என்னென்னு பார்த்துட்டோம், செகண்டரி செக்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி செக்டார். ஸோ டெர்ஷியரி செக்டார்னு பார்க்கும்போது ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டாரில் வராதது வந்துட்டு டெர்ஷியரி செக்டாரில் வரும். ஸோ டெர்ஷியரி செக்டார் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். அதில் இந்த செக்டாரில் வந்துட்டு இந்த செக்டாரில் என்ன வரும்னா டெர்ஷியரி செக்டாரில் நம்ம லேபர்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த செக்டாரில் தான் வருவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. டெர்ஷியரி செக்டார் இஸ் நோன் அஸ் சர்வீஸ் செக்டார் விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட், scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking,
எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ஸோ இந்த டெர்ஷியரி செக்டாரில் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, நம்மளோட கம்யூனிகேஷன்ஸு, பேங்கிங்கு, எஜுகேஷன், நம்மளோட ஹெல்த், அதாவது வந்துட்டு மெடிக்கல் லைனில் நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே இந்த டெர்ஷியரி செக்டாரில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quinary service sectors. ஸோ இந்த 20th century வந்துட்டு நம்மளோட எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெர்ஷியரி சர்வீசஸ் வந்து நம்ம ரெண்டாக டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம், அதாவது குவாட்டர்னரியாவும் கியூனரியாவும் சர்வீஸ் செக்டர்ஸாகவும் டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20th century எக்கானமிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்டர் அக்ரிகல்ச்சர், அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபினா 3 காம்போசிஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி செக்டர், செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்டர், தேர்ட் ஒன் இஸ் டெர்ஷியரி செக்டர். ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டர். ஸோ அதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்டாரில் வரும். நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு செகண்டரி செக்டாரில் வரும். தேர்ட் ஒன் இஸ் டெர்ஷியரி செக்டர். டெர்ஷியரி செக்டரில் வந்துட்டு டெர்ஷியரி செக்டர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சர்வீஸ் செக்டர்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு அந்த சர்வீசஸ்லாம் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இந்த டெர்ஷியரி செக்டரில் வரும். இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ரொம்ப ஈஸியானது பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். ரைட் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது எதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா எக்கானமியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதாவது எக்கானமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 298 இருக்குது. பாருங்கள், இந்த டேபிளர் காலம் தான் வந்துட்டு இதோட ஆன்சர். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எனி 5 கேட்டிருக்காங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் ஏதாச்சும் 5 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், மீனிங். ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் அன் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ எக்கனாமிக் க்ரோத்னா என்னென்னா பாசிட்டிவான குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். ஸோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு இருக்குது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு தரம், குவாலிட்டி தரம்னு சொல்கிறேன். குவான்டிடேட்டிவ்னா அளவு, அதுதான் சொல்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு எக்கானமி, அதாவது இந்தியன் எக்கானமி எடுத்துட்டோம்னா அதில் வந்துட்டு எவ்வளோ அவுட்புட் வந்துட்டு கிடச்சிருக்கு, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு எவ்வளோ பாசிட்டிவான அவுட்புட் வந்துட்டு குவான்டிட்டியை பேஸ் பண்ணி, அளவை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா it considers the rise in output in an economy along with the advancement of human development index HDI, which considers a rise in living standards, advancement in technology and overall happiness in the index of the nation. நம்ம HDIனா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் 2 மார்க்கில். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னா ரைஸ் இன் அவுட்புட் இன் அன் எக்கானமி, அதாவது நம்மளுடைய ஒரு எக்கானமியோட ரைஸ், அதாவது அவுட்புட் எப்படி கிடைக்குன்னா ரைஸில், அதாவது அதிகபட்சமாக கிடைக்கணும், இன்க்ரீஸ் ஆன அவுட்புட் கிடைக்கும். அலாங் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் HDI இண்டெக்ஸ். ஸோ HDI இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். விச் கன்சிடர்ஸ், அது என்ன கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு எக்கானமி, ஒரு கண்ட்ரியில் வாழக்கூடிய, நேஷனில் வாழக்கூடிய பீப்புள்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்களோட டெக்னாலஜி, அவங்க அந்த டெக்னாலஜியில் ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம், ஒரு மொபைல் ஆப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதில் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட ஓவரால் ஹாப்பினஸ், அந்த நேஷனில் அந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய பீப்புளோட ஓவரால் ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறதா வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் க்ரோத்துங்கும் போது இது வந்துட்டு பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் த அவுட்புட் ஆஃப் த எக்கானமி இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எக்கானமியில் வந்துட்டு பாசிட்டிவான குவான்டிட்டிவ் சேஞ்ச், அந்த அவுட்புட் வந்து இருக்கும். அதுதான் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க, அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறதா வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு டெஃபினிஷன் ஆர் மீனிங், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்டு கான்செப்ட் பார்த்தோம்னா
எக்கனாமிக் growth is a narrower concept, economic development is a broad concept. ஸோ எக்கனாமிக் growth வந்துட்டு ரொம்ப நேரோவான ஒரு கான்செப்ட், ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப வைடான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் அப்ரோச், அதாவது வந்துட்டு இது வந்துட்டு குவான்டிடேட்டிவ், அதாவது குவான்டிட்டி எவ்வளோ அளவு, நேச்சரில் பார்க்கும்போது இது எவ்வளோ அளவு வந்துட்டு நம்ம எக்கானமியில் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போது குவாலிட்டேட்டிவ், அவங்க என்ன தரத்தில் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, அந்த நேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கோப். ஸோ இதோட எக்கனாமிக் க்ரோத்தோட ஸ்கோப் என்னென்னா ரைஸ் இன் பேராமீட்டர்ஸ் லைக் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ எக்ஸெட்ரா. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத்தோட ஸ்கோப் வந்துட்டு இந்த பேராமீட்டர்ஸ், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு ரைஸாக இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம்னா ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எக்ஸெட்ரா. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு லைஃப் அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர்ந்திருக்கும், குழந்தைகளோட அதாவது நம்ம படிக்கக்கூடிய நம்மளோட லிட்ரரி ரேட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டினா வந்துட்டு மார்ட்டாலிட்டி அவங்களோட டெத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி இந்த பாவர்ட்டி ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டேர்ம் ஆர் டென்யூர், அது என்ன டேர்ம் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்துங்க வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டேர்ம் இன் நேச்சரில் பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்பவே ஷார்ட் டேர்ம், பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகபிலிட்டி, இது வந்துட்டு எங்கே அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப்டு நேஷன், அதாவது டெவலப்பான நேஷன்ஸில் வந்துட்டு இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிஸில் வந்துட்டு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ், இது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம், இது எப்படி இந்த ரெண்டையும் மெஷர் பண்ணலான்னா எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமிக் நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால எக்கனாமிக் க்ரோத்தை வந்து மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் இன் ரீல் நேஷனல் இன்கம், தட் இஸ் பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது என்ன ஃப்ரீக்வெண்ட்டில் வந்துட்டு இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்குன்னா சர்டைன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு இந்த எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். ஒரு பீரியடில் வந்துட்டு அதுக்கு டெவலப் ஆகிட்டு மறுபடியும் அந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு அது டெவலப் ஆகிறதுல வந்துட்டு எந்த இதுவும் இல்லை, அதான் சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு கண்டினியூவான ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எய்ட். ஸோ எக்கனாமிக் க்ரோத்தில் கவர்மெண்ட்டோட இது என்னென்னா இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆர் எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன். இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ் எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது. ஸோ அங்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்துட்டு இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு தேவைப்படாது. பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதாவது வந்துட்டு இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது லிவிங் பீப்புளோட, அந்த நேஷனில் வாழக்கூடிய பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் உயரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதான் சொல்கிறாங்க highly dependent on the government intervention as it includes widespread policies changes, so without government intervention is not possible. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் டெஃபினிஷன் கண்டிப்பாக எல்லாருமே எழுதிருக்கணும், டெஃபினிஷன் வந்துட்டு மஸ்ட்டு. ஸோ எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட டெஃபினிஷன் எழுதுறீங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது எனி 5 பாயிண்ட்ஸ் எனி 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது எக்கனாமின்னா தெரியும் பொருளாதாரம், பாலிசிஸ்னால் வந்துட்டு கொள்கை, அதாவது இங்கே கொடுத்துருக்க 3 பாலிசியை பற்றி எழுதுங்க, எக்கனாமிக் பொருளாதார கொள்கையை பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி, செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ இந்த மூணு பாலிசியை பற்றி நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுதான் வந்துட்டு 5th கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்தந்த பேஜில் இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் பாலிசி வந்துட்டு பேஜ் நம்பர் 299 இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்துட்டு பேஜ் நம்பர் 299 300 இருக்குது, தேர்டு ஒன் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துட்டு பேஜ் நம்பர் 300 இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம்.
பாருங்க பேஜ் நம்பர் 299ல அக்ரிகல்ச்சரல் பாலிசி இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பாலிசி பார்த்துடலாம். Agriculture policy is the set of government decisions and actions relating to the domestic agriculture and imports of foreign agricultural products. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி என்னென்னா இது வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன். எதை பேஸ் பண்ணி அவங்க டெசிஷன் எடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பேஸ் பண்ணியும் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஃபாரின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறது மூலயமா அதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியில் கவர்மெண்ட் வந்துட்டு டெசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சம் ஓவர்ஆர்க்கிங் தீம்ஸ் இன்க்ளூட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அக்சஸஸ் ஃபார் டொமஸ்டிக் கமாடிட்டிஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரி தீம்ஸ்லாம் இருக்குன்னா சப்போஸ் இது வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அங்கே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் என்ன நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமியோட ஸ்டெபிலிட்டி என்ன, நம்ம இப்போ ஒரு க்ராப்பை நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு எக்கனாமி பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அக்சஸ் அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் கமாடிட்டிஸ்க்கு நம்ம எப்படி வந்துட்டு மார்க்கெட் அதை எப்படி கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற அந்த மார்க்கெட் பேஸ் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசி சில விவசாய கொள்கைகள்லாம் என்னென்னா ப்ரைஸ் அது அந்த அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அதான் வந்துட்டு ப்ரைஸ் பாலிசி. நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிஃபார்ம் பாலிசினா நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறக்கூடிய லேண்டுக்கு ரிஃபார்ம் பாலிசி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இரிகேஷன் பாலிசிஸ் அதாவது இந்த இப்போ சொட்டு நீர் பாசனம்லாம் சொல்கிறோம்ல அந்த இரிகேஷன் பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசி இதுதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பாலிசியில் சில இதை விட நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியும் நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணியும் இவங்க வந்துட்டு டெசிஷன்ஸ் வந்துட்டு எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி அதாவது வந்துட்டு தொழிற்சாலைகள் சொல்கிறல. ஸோ அந்த கொள்கை இண்டஸ்ட்ரியல் பாலிசி அது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கானமி. எந்த ஒரு எக்கானமி எந்த நேஷனோட எக்கானமி எடுத்துட்டாலும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், promotes research and development, leads to the modernization and ultimately makes அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருந்தது அப்படின்னா வந்துட்டு இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் நிறையா பேத்துக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட எக்கானமியை வந்துட்டு நம்ம ரிசர்ச் மூலயமாவும் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். இது எங்கே கொண்டு போய் விடுன்னா நம்ம எக்கானமி அல்டிமேட்லி மேக் த எக்கானமி செல்ஃப் சஃபிஷியன்ட் அதாவது எக்கானமி வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அது மாற்றிடும். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஈவன் பூஸ்ட் அதர் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி லைக் அக்ரிகல்ச்சரல் செக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சது ஒரு எக்கானமி இல்லைன்னா அதர் செக்டர்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் டெர்ஷியரி செக்டர். ஸோ 2 செக்டார் படித்தோம்ல அந்த 2 செக்டாரையுமே வந்துட்டு நல்லா பூஸ்ட் பண்ணும் நல்லா டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வீஸ் செக்டார் இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி related to the development of trade. ஸோ இந்த செக்டாரை வந்து பூஸ்ட் பண்ணி அதை இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரேட் அதாவது நம்ம வர்த்தகத்தையும் வந்துட்டு அது டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. several industrial policies have been enacted. ஸோ நம்ம இந்தியன் எக்கானமியில் சில இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்துட்டு இருக்குது. since 1948 industrial policy on large scale industries example textile industry policy, sugar industry policy, price policy of industrial growth, small scale industrial policy and industrial labor policy. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1948லேருந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக லார்ஜ் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. சில பாலிசிஸ் நேம் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, அந்த சுகர் ஃபேக்ட்ரியோட
போடுறது. நெக்ஸ்ட் ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கூட இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குது. அண்ட் லேபர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பண்ணுற லேபருக்கு கூட பாலிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் ஆஸ்பெக்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ தேர்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்கானமிக் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. த எக்கானமி ஆஃப் இந்தியா ஹேட் அண்டர்கோ பாலிசிஸ் இன் த பிகினிங் ஆஃப் 1990s. ஸோ நம்ம இந்தியன் எக்கானமியில் வந்துட்டு எக்கனாமிக் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1990s கொண்டு வந்திருக்காங்க. திஸ் நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் எல்பிஜி, நோன் அஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இந்த நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எல்பிஜி சொல்கிறோம். அதாவது எல்னா வந்துட்டு லிபரலைசேஷன், பினா வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன், ஜினா வந்துட்டு குளோபலைசேஷன். அதாவது வந்துட்டு தாராளப்படுத்ததான் வந்துட்டு லிபரலைசேஷன் சொல்லுவாங்க. ப்ரைவேட்னா வந்துட்டு நம்ம தனிப்பட்டதாக வச்சுக்கிறது, அதே மாதிரி குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம எக்கனாமிக் பாலிசி வந்துட்டு தாராளமாக ப்ரைவேட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. ஸோ இந்த எக்கனாமி ரெஃபார்ம்ஸ் வந்துட்டு ஓவராலாக எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு நமக்கு கொடுக்கும், சிக்னிஃபிகண்ட் மேனரில் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ வந்துட்டு 3 ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி, செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லிட்டு 3 எக்கனாமிக் பாலிசி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 5th கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்கனாமிக் லெசன் 2 பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.